உங்கள் காலேஜ் ஃபீஸ் அப்பப்போ கட்ட தேவையான எக்ஸாம் ஃபீஸ் இது எல்லாத்தையும் உங்கள் பேரண்ட்ஸை கட்ட வைக்காதீங்கப்பா, நீங்கள் கட்டுங்க. அதுக்கு தானங்க நாங்களும் ட்ரை பண்ணுறோம். ஆனால் படிச்சுட்டு இருக்கும் போதே எப்படி இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற வழி தான் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவீங்களா? 2 to 3 லாங்குவேஜஸ் தெரியுமா? மொபைல் ஆப்ஸ் நல்லா யூஸ் பண்ண தெரியுமா? உங்கள் கேங்லேயே நல்லா ஃபோட்டோ எடுக்கிறவங்க நீங்களா? கவலையை விடுங்க, உங்களுக்காக ஒரு 10 ஜாப்ஸ் ஈஸியாக செய்கிற மாதிரி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் உங்களோட தேவைகளை படிக்கும் போதே சம்பாரித்து பூர்த்தி பண்ணிக்க முடியும். வெல்கம் டு குரல் உலகம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கண்டென்ட் ரைட்டர். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஒரு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கும். பைக், கார், மேக்கப் ஆர் படம் நிறைய விரும்பி பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை மற்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றி பிளாகு, வீடியோ மாதிரி என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஆர் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு நல்ல உபயோகப்படுற மாதிரியான கண்டென்ட்டை உங்களால் உருவாக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மூலமாகவே உங்கள் ஃப்ரீ டைம் யூஸ் பண்ணி ஒரு அடிஷ்னல் இன்கம்மை சம்பாதிக்க முடியும். இதுக்கு தேவையான திறமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, லாங்குவேஜ். உங்களுக்கு நிறைய மொழிகள் தெரியும்னாலும் மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரியான வடிவில் அழகாக எழுதி ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னாலும் ஒரு MS வேர்ட் டாக்குமெண்ட், PDF இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட ரைட்டிங் ஸ்கில்லையும் யூஸ் பண்ணி உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். இது எந்த வழியில் அப்ளை பண்ணலாம், கிளையண்ட்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு திங்க் பண்ணுறீங்களா? இருக்கவே இருக்குது. யூடியூப், பாட்காஸ்ட் ரன் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஃப்ரீலான்சரை தேடுவாங்க. அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான வழிகளில் உங்கள் கண்டென்ட்டை டாக்குமெண்ட் பண்ணி கிளையண்ட்டுக்கு சப்மிட் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இதுக்கு ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இமெயில் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்கள் கிளையண்ட்ஸ்க்கு நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, உங்கள் சாம்பிள் ஒர்க் பற்றின டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் இமெயிலில் எழுதி அனுப்ப தெரிஞ்சிருக்கணும். உங்கள் ஒர்க் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்காக ஸ்டார்டிங்கில் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணவும் ரெடியா இருக்கணும். இதுக்கு நிறைய ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு Fiverr, LinkedIn இதுல எல்லாம் உங்களோட ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த இமெயில் ரைட்டிங் ஜாப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஆனா இதை காலேஜ் படிக்கும் போதே கத்துக்கோங்க. இது மேண்டேட்டரியான ஸ்கில். இது எல்லா ஒர்க்குக்கும் யூஸ் ஆகும். நீங்களும் ப்ரொஃபஷனலா தெரிவிங்க மற்றவங்க முன்னாடி. செகண்ட் ஜாப், வீடியோ எடிட்டிங். உங்களுக்கு ஒரு வீடியோவை ரசிக்கும்படி இன்ட்ரெஸ்டிங்கா எடிட் பண்ண தெரியும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜாப் பண்ணி உங்களால ஏர்ன் பண்ண முடியும். யூடியூப்பே எடுத்துக்கோங்க. ஒருத்தங்க எவ்வளோ சூப்பராக கண்டென்ட் ரெடி பண்ணியிருந்தாலும் வீடியோ பார்க்குற அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை அப்படின்னா அது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரீச் ஆகாது. சிஸ்டம் வேணும், லேப்டாப் வேணும்னு காரணத்தை தேடாமல் சிஸ்டம், லேப்டாப் இருந்தால் அதை பெட்டராக யூஸ் பண்ணலாம். ஆனால் இல்லை அப்படிங்கிறப்ப மொபைல்லையே நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி உங்கள் வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். நம்ம இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க எடிட்டிங் ஆப் பற்றி பழகிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். தேர்ட் ஒன், இன்சூரன்ஸ் ஏஜென்ட். இது ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ். இதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் 10th பாஸ் ஆகிருக்கணும், 18 வயசு நிறைவடைஞ்சிருக்கணும். பிஸ்னஸ்னாவே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணுமே. நான் ஏஜென்ட்டாக சேர்றதுக்கு ஏதாவது பணம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை. 0 இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ். நீங்கள் இன்சூரன்ஸ் விற்கணும், இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், மோட்டார் இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ். நீங்கள் ஒருத்தரை மீட் பண்ணி பேசி இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி கன்வின்சிங்காக ஒரு இன்சூரன்ஸை அவங்கள வாங்க வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கான கமிஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா கஷ்டப்படாமல் கையில் பணம் வராது. ஃபோர்த் ஜாப், நோ புரோக்கர் ஆப். வீடு வாடகைக்கு தேட, நிலம் வாங்க விற்க, இல்லை வீடு வாங்க விற்க இந்த மாதிரி தேவைகளுக்காக இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆப்புக்கு நாம இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டு பக்கத்துலையோ ரோட் சைடில் நீங்கள் போகும்போதோ டூலெட் போர்டை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோன் நம்பரை, டூலெட் போர்டோட ஃபோட்டோவை இது எல்லாத்தையும் இந்த ஆப்பில் அப்டேட் பண்ணுறது மூலமாக கமிஷன் ஏர்ன் பண்ணலாம். அது எப்படி அவங்க கொடுப்பாங்கன்னா, நீங்கள் அப்டேட் பண்ணுற ஃபோன் நம்பருக்கு அவங்க கால் பண்ணி பேசி இது உண்மைதானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வீட்டு டீட்டெயில்ஸை நோ புரோக்கரில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. அப்படி ஒரு வேளை அந்த ஹவுஸ் ஓனர் இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 500 rupees கிட்ட உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஃபிஃப்த் ஜாப், பில்டிங் வெப்சைட்.
உங்களுக்கு வெப்சைட் டிசைன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா யூடியூப்லயே ஃப்ரீயா கோர்சஸ் இருக்கு, அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஹவு டு பில்ட் வேர்ட்பிரஸ் வெப்சைட் அப்படின்னு போட்டு வேர்ட்பிரஸ்ங்கிற ஃப்ரீ டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றது அப்படின்னு கத்துக்கிட்டு வெப்சைட் டிசைன் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஃபியூச்சர்ல உங்களுக்கே கூட வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். 6th ஜாப், டிரான்ஸ்லேட். இப்போ ஆன்லைன்ல நிறைய டிரான்ஸ்லேட்டர் ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும் அப்படின்னா அந்த லாங்குவேஜஸை யூஸ் பண்ணி கண்டென்ட் கிரியேட்டருக்கு அவங்க கண்டென்ட்டுக்கு ஆர் வீடியோக்கு சப்டைட்டில் ரெடி பண்ணுறது மாதிரியோ சர்வீஸ் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். டிரான்ஸ்லேட்னா எழுதுறது மட்டும் கிடையாது, வாய்ஸ் ஓவர் கூட கொடுக்க முடியும். 7th ஜாப், யூடியூபர். இந்த வீடியோவில் நாம பார்த்த கண்டென்ட் ரைட்டிங், டிரான்ஸ்லேட்டிங், வாய்ஸ் ஓவர், வீடியோ எடிட்டிங், இந்த எல்லா ஸ்கில்ஸையும் யூஸ் பண்ணி உங்களால் ஆடியன்ஸை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் உங்களோட இன்புட்டை கொடுத்து சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணுங்க. நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணும்போது உங்க சேனல் கண்டிப்பா மானிட்டைஸ் ஆயிருக்கும், ஏர்னிங்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கும். உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி புரியுற மாதிரி ஒரு கண்டென்ட்டா ரெடி பண்ணி வீடியோவா அப்லோட் பண்ணுங்க. அது உங்களுக்கு மணியா கிடைக்கும். இதை பார்ட் டைம் ஜாபா ஸ்டார்ட் பண்ணுங்க. இதைவே மெயினா நம்பிட்டு இருக்காதீங்க. இதுலயும் ஏதாவது உங்க சொந்த ப்ராடக்டை இது மூலமா சேல் பண்ணலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாவும் ஏர்ன் பண்ண முடியும். 8th ஜாப், ஹெல்பிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அதாங்க டியூஷன். டெக்னிக்கலாக எனக்கு எதுவும் யூஸ் பண்ண தெரியாது, என்கிட்ட லேப்டாப் கம்ப்யூட்டர்னு எதுவுமே இல்லை, ஆன்லைன் இல்லாமல் பக்கத்துலேயே ஏதாவது சின்னதாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் டியூஷன். இதுக்கு நீங்கள் ஸ்கூல் டாப்பராக இருக்கணும், காலேஜ் டாப்பராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. உங்களால் நல்லா படித்து அதை ஸ்டூடெண்ட்டுக்கு புரியிற மாதிரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள படிக்க வைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேயே ஒரு 2 மணி நேரத்துக்கு காலேஜ் முடிச்சு வந்து டியூஷன் எடுக்கலாம். ஹோம் டியூஷன், அதாவது ஸ்டூடெண்ட்டோட வீட்டுக்கே போய் அவங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் டியூஷன் எடுத்தா அதுக்கும் ஃபீஸ் அதிகம் கிடைக்கும். இதுவே நீங்க 10th ஸ்டூடெண்ட் 12th ஸ்டூடெண்ட்க்கெல்லாம் எடுக்கிறீங்க ஏதாவது பர்டிகுலர் சப்ஜெக்ட் அப்படின்னா உங்களோட டியூஷன் ஃபீஸ் அதிகமா இருக்கும். 9th ஒன், போட்டோ. நீங்க நல்ல போட்டோ எடுப்பீங்களா? நீங்க எடுக்கிற போட்டோஸை இந்த வெப்சைட்ஸ்ல அப்லோட் பண்ணீங்கன்னா அதுக்கு அவங்க காசு கொடுப்பாங்க. என்னென்ன வெப்சைட்னு பார்க்கலாமா? ஷாப்பிஃபை, ஷட்டர்ஸ்டாக், எல்எம்இ, ஐஸ்டாக், கெட் இமேஜ், அடோப் ஸ்டாக், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீட்டாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணால் அதை அவங்க அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் நல்லா எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க பணம் தருவாங்க. இது நல்லா இருக்குல்ல? என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஃபோட்டோ எடுக்கிறத அப்லோட் பண்ணி பணமும் சம்பாதிக்க முடியும். 10th ஒன், ஃபைனலி இது வரைக்கும் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை வச்சு ஏர்ன் பண்ணின பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு ப்ராக்டிக்கலாக சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணி கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா மணி பாசிவாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன பாசிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கம்லேயே ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம் 2 இருக்குது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா இன்கம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேலை தேடி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.